உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MC ராவணன். பரமசிவன் பாத்திமா அப்படின்ற படம் ரிலீஸ் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதற்கான விமர்சனத்தை எதிர்கொண்டுகிட்டே இருக்கு. ஜூன் மாசம் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு. இதற்கு ஆதரவு எதிர்ப்பு ரெண்டு தரப்புமே வந்துட்டு இருக்கு. அதாவது திராவிட கட்சியினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க, பாரதிய ஜனதா மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியினர் இதற்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்றத நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்முடைய வீடியோ முறையா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அமைக்கிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் விமல் அவருடைய நடிப்புல வெளிவந்து கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெளியான படம் தான் பரமசிவன் பாத்திமா அப்படின்ற படம். இந்த படத்தினுடைய அந்த பிளேஸ் வந்து சிவன்மலை அப்படின்ற ஒரு மலையின் அருகில சுப்பிரமணியபுரம்ன்ற கிராமத்துல இருக்கிற இந்துக்கள் வந்து ரிலீஜன் கன்வெர்ட் ஆகிறாங்க. அதாவது மதம் மாறுறாங்க. மதம் மாறுறவங்க கிறிஸ்டினா மதம் மாறுறவங்க பக்கத்துல இருக்கிற கிறிஸ்தவ கிராமத்திலையும், முஸ்லிமா மதம் மாறுறவங்க பக்கத்துல இருக்கிற முஸ்லீம் கிராமத்துக்கும் போறதா இடம்பெயர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சுப்பிரமணியம்ன்ற கிராமம் வந்து ஜனத்தொகையில ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. அந்த கிராமம் ஒரு அழிவை சந்திக்கக்கூடிய நிலை மாதிரி இந்த படத்தினுடைய கருகலம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்திற்கு மெயினா வைக்கப்பட்ட கருகலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத மாற்றத்திற்கு மையமாக பார்க்கப்பட்டது இங்க வந்து உணவு தேவை, அதாவது பசியின் காரணமாகவும் அந்த நேரத்துல இருந்த வறுமையின் காரணமும், ரெண்டாவது உயிர் பயத்தின் காரணமா தான் மதம் மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய கருகலம். ஆனா இதை விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மத மாற்றத்திற்கு பேசிக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல இந்து மதத்தில் இருந்த ஜாதிய வன்கொடுமை தான் இதற்கு காரணம். ஆனா இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து அதை தப்பா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிற விதமா அந்த படத்தை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மை என்ன அப்படின்னு இதுல குறிப்பா யூடியூப் ரூட்டஸ்ன்ற மைனர் விஜய் அப்படின்றவர் ரொம்ப மோசமான நிலையில இந்த படத்தை விமர்சனம் பண்ணியிருக்கிறார். உண்மையிலே ஜாதியின் இந்து மதத்துல இருக்கிற ஜாதிய வன்கொடுமை தான் மத மாற்றத்திற்கு காரணமா அப்படின்னு நாம முதல்ல கொஞ்சம் டீ கோட் பண்ணி பார்த்துக்கணும். மத மாற்றத்திற்கு அடிப்படை காரணம் ஜாதிய வன்கொடுமை தான் அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய நபர்களும், அதாவது இந்து நாடார் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ நாடார் இருக்காங்க, வன்னிய நாடார் இருக்கிறாங்க, வன்னிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ தேவர் இருக்கிறாங்க, இந்து தேவர் இருக்கிறாங்க. மதம் மாறிய நபர்கள் யாருமே தன்னுடைய ஜாதி அடையாளத்தை தூக்கி தூர போட்டு போயிடல. அதற்கு மைனர் விஜய் கூட சில எடுத்துக்காட்டுகளா சில விஷயங்களை சொன்னார். அதாவது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், அது போக இங்க நடந்த ஜாதிய வன்கொடுமைகள், சில விஷயங்கள், இது எல்லாமே பார்ப்பனியத்தின் ஆதிக்கத்தினால நடந்த ஜாதிய வன்கொடுமை தான். அப்போ ஒட்டுமொத்தமா இந்து மதத்துல இருந்த ஜாதிய வன்கொடுமை தான் இந்த மத மாற்றத்திற்கு காரணம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை கட்டமைச்சிருக்கிறாரு. அப்ப ஜாதியே வேண்டான்னு சொல்லி வேற ரிலீஜனை ஏத்துக்கிட்டு வேற வழிபாட்டு முறையை ஒரு மனிதன் வந்து வழிபாட்டு முறையை ஏத்துக்கிறது வந்து அவனுடைய தனிப்பட்ட விருப்பம். ஜாதி வேண்டான்னு சொல்லி வேற வழிபாட்டு முறைக்குள்ள போன நபர்கள், மாற்று வழிபாட்டு முறையை ஏற்ற நபர்கள் அங்கேயும் போய் தன்னுடைய ஜாதி அடையாளத்தை ஏன் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வருது இல்லையா? அப்போ அவங்க வந்து ஜாதியின் அடிப்படையில, ஜாதி வேண்டான்ற அடிப்படையில அவங்க மதம் மாறல. அப்ப அவங்களுடைய தேவை வேற ஒண்ணு அப்படின்றத நாம அங்க பேசிக்காவே நாம புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, இன்னைக்கு இந்த திராவிட கட்சியினரும் சரி, அதாவது இன்னைக்கு ஆளும் அரசுக்கு ஆதரவான ஊடகங்களும் சரி, திராவிட பின்புலத்தில் இயங்கக்கூடிய கட்சிகளும் சரி, இவங்க எல்லாருமே முன்வைக்கிற காரணம் வந்து ஒடுக்குமுறை அப்படின்ற ஒரு காரணத்தை தான் முன்வைக்கிறாங்க. ஒடுக்குமுறைன்றது எப்போ வந்துச்சு? 13ஆம் நூற்றாண்டுல நம்ம தமிழர்களுடைய ஆட்சி காலம் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. தமிழர்களுடைய ஆட்சி காலம்ன்றதை விட இந்தியர்களுடைய ஆட்சி காலம்ன்றது முடிஞ்சு போச்சு. ஏன்னா 13ஆம் நூற்றாண்டுலேயே முகலாய பேரரசு படையெடுப்பு நடக்கு. அதற்கப்புறம் தொடர்ச்சியா கிட்டத்தட்ட 1947 வரைக்கும் வேற்று நபர்கள் தான் இங்க ஆட்சியில இருக்காங்க, ஆளுமையில இருக்காங்க. கிட்டத்தட்ட 900 ஆண்டுகளாக மாற்று நாட்டை சேர்ந்தவங்களும் மாற்று வழிபாட்டு முறை சேர்ந்தவங்களும் தான் இங்க ஆளுமையில இருக்காங்க. ஏன் அவங்க அப்ப அந்த ஜாதியை ஒழிக்கல? கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக ஆட்சியில இருந்தவங்களால ஏன் அந்த ஜாதின்ற கட்டமைப்பு ஒழிக்க முடியல? ஏன்னா அவங்களுக்கும் ஜாதின்ற கட்டமைப்பு தேவைப்பட்டுச்சு. இங்க பிரித்து ஆளக்கூடிய சூழ்ச்சியை கையில் எடுத்தது அவங்க தான். நம்மகிட்ட அதுக்கு முன்னாடி ஜாதின்ற கட்டமைப்பு இருந்துச்சு. அதுக்குள்ள உயர்வு தாழ்வுன்ற கட்டமைப்பு கிடையாது. இந்த உயர்வு தாழ்வுன்ற கட்டமைப்பு எப்பத்துல இருந்து வந்துச்சுன்னா, வேற்று நபர்கள் இங்க உள்ள வந்து தனக்கு சேவகம் செய்யக்கூடிய மாதிரியான நபர்களை தனக்கு உயர்ந்தவனாகவும், தன்னை எதிர்க்கக்கூடிய நபர்களை தாழ்ந்தவனாகவும் ஒடுக்குமுறைக்கும் தள்ளலாம் அப்படின்றதுதான் இங்க நிதர்சனமான உண்மை. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்புன்றது இந்து மதத்தின் அடிப்படையில ஜாதிய கட்டமைப்பு இருக்கு. அதை யாருங்க மறுக்க முடியாது. அதே சமயத்துல உயர்வு தாழ்வுன்றது இந்து மதத்தின் அடிப்படையில கிடையாது. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டும் பொழுது அனைத்து சமூகத்தினரிடமும் நன்கொடை வாங்கியிருக்கிறான். நன்கொடை வாங்கினதோட மட்டும் இல்லாம தனக்கான ராஜராஜன்ற பட்டத்தை அந்த நன்கொடை கொடுத்த அத்தனை பேருக்கும் அடைமொழியா கொடுத்திருக்கிறான். ஏன்னா அவன் கல்வெட்டுல எழுதியிருக்கிறான், ராஜராஜ பெரும் நாவிதன், ராஜராஜ பெருந்தச்சன், ராஜராஜன் பெரும்பறையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கல்வெட்டுல இந்த கோவிலுக்கு யார் யாரெல்லாம் நன்கொடை கொடுத்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ராஜராஜன்ற பட்டத்தை கொடுத்து
அவங்கள்ட்ட கல்வெட்டுல அவங்ககிட்ட நன்கொடையும் வாங்கியிருக்காங்க. ஒரு நபர் நன்கொடை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரா இருந்திருப்பாங்க. அப்ப இந்த ஒடுக்குமுறைன்றது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத நாம கவனிக்கணும். கிறிஸ்தவர்கள் இங்க வந்து படிப்பு கொடுத்தாங்க, ஆங்கிலேயர்கள் இங்க வந்து படிப்பு கொடுத்தாங்க, நாகரிகம் கொடுத்தாங்க அப்படின்ற நம்மகிட்ட வந்து ஊடகங்கள் வாயிலாகவும் இங்கு ஆளுகின்ற சில திராவிட கட்சியினரும் மேடைக்கு மேடை அவங்க இதை வெளிப்படுத்துறது என்னன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து தான் எங்க நாகரிகத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறாங்க. கிறிஸ்தவர்கள் இங்கு வருவதற்கு முன்னாடியே இங்குள்ள கட்டமைப்பு, இங்குள்ள படிப்பு, இங்குள்ள நாகரிகம் என்ன அப்படின்றத நாம பழைய கல்வெட்டுகள்லையும் நம்மளுடைய பழைய ஆலயங்களையும் நாம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்க ஜாதிய ஒடுக்குமுறை காரணத்தால நாங்க மதம் மாறணும் அப்படின்னு சொல்லுவது முற்றிலும் பொய். உங்களுக்கு அன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவை இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரசாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்திருக்கு. ஹைதராபாத் நிஜாம் அவர் சுத்தி இருந்த அந்த மக்களை, அங்க இருந்த இந்து மக்களை எந்த அளவுக்கு கொடுமை பண்ணி மதமாற்றம் செய்திருக்காரு அப்படின்னு சொல்றத அந்த படத்துல ரொம்ப வெளிப்படையா காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஏதோ கதையை உட்கார்ந்து எழுதி நைட்டு யோசிச்சு காலையில உட்காந்து எழுதின கதைலாம் கிடையாது. இது வரலாற்றுல இருந்து எடுக்கப்பட்ட செய்திகள். ஹைதராபாத் நிஜாம் இந்த ரசாக்கர்ன்ற படத்துல எந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காருன்ற செய்தி ஒவ்வொன்றும் வரலாற்றுல இருந்து எடுத்து பதியப்பட்டது. அதாவது பெண்களை ஆண்களை கொலை செய்யறது, பெண்களை தனக்கு அடிமையாக்கிறது, குழந்தைகளை தனக்கு அடிமையாக்கி அவங்கள மதம் மாற்றுறது, இந்த மாதிரி வேலைகள் அந்த நேரத்துல ரொம்ப கடுமையா பண்ணாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல். அதுக்கப்புறம் ஹைதராபாத் நிஜாம் கிட்ட நேரடியா இந்திய அரசின் சார்பில் அறைகோல் எடுத்து அவருடைய ஆளுமையிலிருந்து ஹைதராபாத்தை மீட்டெடுத்து அந்த மக்களையும் ஒரு நல்முறைக்கு நல்லாட்சிக்கு கீழே கொண்டு வந்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல். இதெல்லாம் வரலாற்று ஆதாரம். மதமாற்றம் இங்க எப்படி நடந்துச்சு? வால் முனையிலையும் வறுமையிலும் நடந்துச்சு. திருவிதாங்கூர் சமஸ்தானம் பகுதியில ஸோ அந்த நேரத்துல, அதாவது பெருந்தலைவர் காமராஜனுடைய ஆட்சி காலகட்டத்துல கிட்டத்தட்ட கடுமையான வறுமையின் சூழ்நிலை. ஏன்னா வெள்ளக்காரன் இங்க இருந்து அத்தனையும் சுரண்டி அடிச்சு தின்னு கொண்டு போயிட்டான். அப்ப இங்க பொருளாதாரம் ரொம்ப வீக்கமான நிலை, கடுமையான வறுமை. இந்த வறுமையை பயன்படுத்தி உனக்கு சோறு தர நீ மதம் மாறி நீ நல்லா பாருங்க. இந்த மதமாற்றம் அதிகமா எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த பகுதியில. அப்போ வறுமையை காரணமா வச்சு மதமாற்றம் நடந்தது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஏற்க மறுத்தாலும் இதுதான் உண்மை. இல்ல இவங்க இந்து மதத்துல இருந்த ஜாதியை எதிர்த்து தான் மதம் மாறினாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு அவங்க அந்த ஜாதின்ற அடையாளத்தை தூக்கி தூர போட்டிருப்பாங்க. அவங்க இன்னும் அடையாளத்தை தூக்கி தூர போடல. இன்னுமே ஒவ்வொரு சமூகத்தினரும் தன் மதத்துல இருக்கக்கூடிய தன் சாதியினரை தான் கல்யாணம் பண்றான். நான் ஒரு ஹிந்து நாடார் கிறிஸ்தவ நாடாருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கான் இன்னைக்கு. அதாவது ஒரு கிறிஸ்தவ நாடார் ஹிந்து நாடாருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கான். நீ மதம் மாறினா உனக்கு பொண்ணு தாரன்றான். அப்ப எங்க இதுல வந்து மதம் மாறி சாதிங்கிறது போயிடுச்சு. அப்போ முற்றிலும் சாதின்ற கட்டமைப்பை விட்டு இந்த மக்கள் எங்கேயும் வெளியே போகல. சாதியை அடிப்படையை வச்சு இவங்க மதம் மாறலாம். அன்றைய தேவை இவங்களுக்கு பசி இருந்துச்சு, பயம் இருந்துச்சு, அதன் காரணமா இவங்க மதம் மாறினாங்க அப்படின்றத நாம இதுல இருந்து தெளிவா புரிஞ்சுக்கலாம். அதனால மைனர் விஜய் போன்ற நபர்கள் எப்பவுமே வரலாறை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு நபர் மதம் மாறுறாங்க அப்படின்னா இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடத்துக்கு தூர போட்டுட்டு வெளியே போறாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த நாட்டுக்கு எதிரி ஒருத்தன் புதுசா உருவாகுறான் அப்படின்றதுதான் அதனுடைய மீனிங். ஏன்னா நாம இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, செபாஸ்டின் சைமன் அவர்கள் கோயம்புத்தூர்ல சேர்ந்த பாசா 56 பேரை கொலை பண்ணியிருக்கான். சொந்த மக்கள்ல நம்ம தமிழ் சமூகத்தை சேர்ந்த 56 பேரை கொலை பண்ணவன என்னுடைய அப்பா பாசா அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அளவுக்கு வர்றதுக்கு காரணம் அவங்க கிட்ட இருக்கிற ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் காரணம் மத மாற்றம் மட்டுமே. அன்னைக்கு வாழ்முனையில மதம் மாற்றப்பட்டவங்க தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக நிக்கிறாங்க. அன்னைக்கு பயந்து மதம் மாறினவங்க நான் ஏன் மாறினேன் அப்படின்றது தெரியாம இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானுக்கு செம்படிக்கக்கூடிய ஆட்களும் இங்க இருக்காங்க அப்படின்றதான் இங்க மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. அதனால மைனர் விஜய் போன்ற நபர்கள் தவறான தகவலை அடுத்த தலைமுறையினருக்கு கொடுக்காதீங்க. இனியாவது வரலாறை முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தகவல் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் MC ராவணன்.